ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் நபர் மனதில் வந்து நீங்கள் இருக்கீங்களா? இல்லை அவங்க மனசில் என்ன தான் இருக்குது, என்ன போயிட்டுருக்கு, என்னெல்லாம் அவங்க சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, பிரேக்கப் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, ஒன் சைட் லவ் அவங்களும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் ப்ரப்போசல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, பட் உங்களுக்கு எந்த விஷயம் பொருந்துதோ அந்த விஷயத்த மட்டும் எடுக்குங்க. பொருந்தாத விஷயத்த வந்து நீங்கள் விட்டுறலாம். ஓகே, ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ வழக்கம் போல் தான் நான் 2 டெக் வச்சுருக்கேன். இது வந்து பைல் 1, இது வந்து பைல் 2. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு டெக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, பைல் 1க்கான ரீடிங் பார்த்துடலாம். உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து ஏதாவது வேறு விதமான ஒரு டாபிக் வந்து பேசணுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. ஓகேவா? எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் போடுறேன். கமெண்டில் சில பேர் போடுறீங்க வேறு வேறு டாபிக்லாம். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ரீடிங் எடுக்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்பப்போ ஏதோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. டிஸ்டர்பன்ஸ் இங்கே நிறைய இருக்குது. மேபி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது பாஸ்ட். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது, இல்லைலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப நாளாகவே பழகி இருந்திருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம். பழைய நினைவுகள்லாம் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யுது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அவங்களும் சேர்ந்திருந்த நினைவுகள்லாம் வந்து அவங்க நினைவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னா அவங்க லைஃப்பில் வேறு யாராச்சும் ஒருத்தங்க பாஸ்ட் பர்சன் இருந்தாங்கன்னா அதை பற்றின ஒரு நினைவுகளை வந்து அவங்க நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் அந்த பாஸ்ட் பர்சன், நீங்கள் ரொம்ப நாளாகவே அவங்க கூட இருக்கிறீங்கன்னா அவங்க உங்கள் கூட இருந்த சில நினைவுகளை வந்து நினச்சி பார்க்க தான் செய்கிறாங்க. உங்கள் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் அந்த டைமில் வந்து அவங்க திங்க் பண்ண தான் செய்கிறாங்க. அதை நினச்சி சம்திங் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ மெனி டிஸ்டர்பன்ஸ். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஸோ சில நினைவுகள்லாம் அவங்க நினச்சி பார்க்க தான் செய்கிறாங்க. ஓகேவா? அவங்க உங்கள் மேலே சில தாட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ண சில விஷயங்களை வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஃபோட்டோஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. நோ காண்டாக்டில் இருந்தாலும் வந்து நீங்கள் பேசலான்னாலும் கூட உங்களை பற்றின விஷயங்களை வந்து அவங்க நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஹாப்பியான மூமெண்ட் தான் அவங்க நினைக்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக சில விஷயங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல அவங்க கூட. அதாவது அவங்க கூட வந்து ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நேரில் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வந்து சேட் பண்ணுறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து திருப்பி திருப்பி அதை வந்து நினச்சி பார்க்க தான் செய்கிறாங்க. பழைய நினைவுகளை வந்து மீண்டும் மீண்டும் நினச்சி பார்க்குறாங்க. ஓகே, உங்கள் பர்சன் 2 கார்டு வந்திருக்கே. ஓகே, சம்திங் அவங்களுக்கு வந்து அந்த லவ் இருக்க தான் செய்யுது. பாஸ்ட் பர்சன், நீங்கள் அந்த பாஸ்ட் பர்சன் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து அந்த லவ் இருக்க தான் செய்யுது. ஓகே, அது இன்னும் சொல்லாமல் கூட இருக்கலாம். அந்த லவ் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அந்த அன்பு வந்து அதிகமாக தான் இருக்குது, இன்னும் குறையலை. அந்த அன்பு வந்து மேலும் மேலும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அண்ட் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் உங்ககிட்ட அந்த அன்பை சொல்லலைன்னா அந்த லவ்வை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க திங்க் பண்ண தான் செய்கிறாங்க. அதாவது
அண்ட் வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த லவ்வை நீங்கள் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க உங்கள் பர்சனுக்கு, அதிகப்படியான ஒரு லவ் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த லவ்வை வந்து கொடுக்காம வச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து அதை மிஸ் பண்ணுறாங்க. அந்த லவ் வந்து மறுபடியும் கிடைக்கணும்னு வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? சம்திங் இங்கே பைல் 1 செலக்ட் பண்ணவங்க வந்து இனிமேல் அந்த சில லவ் விஷயம்லாம் இருக்குது. ஓகே. நீங்கள் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க. நான் அதுதான் நான் திங்க் பண்ணுறேன். யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிகப்படியான ஒரு அன்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ என்னென்னா அந்த அன்பை இப்போ கொடுக்காம, நான் கொடுத்த வரைக்கும் அந்த அன்பு போதும், இப்போ நான் ஏன் மூவ் ஆன் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து யாரோ வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க. அது உங்கள் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு இதை பற்றின ஒரு தாட் தான் போயிட்டே இருந்திருக்கு. நீங்கள் வந்து அவ்வளோ அன்பு கொடுத்துருந்துருக்கீங்க. அதாவது கொடுக்க கொடுக்க அவங்க எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து அந்த அன்பை கொடுத்துருந்துருக்கீங்க. ஓவராக லவ் பண்ணியிருந்திருக்கீங்க. பட் இப்போ சடனாக வந்து லெஃப்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அண்ட் அவங்களும் வந்து இப்போதைக்கு அந்த லவ்வை வந்து இப்போதைக்கு அதை எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் மைண்டில் இருக்கிறாங்க. அண்ட் நீங்களுமே வந்து கொடுத்த வரைக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு யாரோ வந்த மாதிரி இருக்குது. ஓகே, சம்திங் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஹர்ட் ஆகிருந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் ஹர்ட் ஆகிருந்திருக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு யாரோ வந்து டெம்பரரியாக இந்த லவ்வில் இருந்து லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா? டெம்பரரியாக ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ஓகே, நீங்கள் வந்து அந்த லவ்வை கொடுத்துட்டு வெயிட். ஓகே, அந்த அன்புலேருந்து யாரோ விலகி போயிருக்காங்க. பட் இப்போ வந்து என்னென்னா மறுபடியும் அந்த லவ் கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து யாருக்கோ இருக்குது. அது உங்கள் பர்சனுக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம். ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஸோ வந்து சம்திங் வந்து உங்களுக்கும் அது மேட்ச் ஆகும். ஓகே, போத் எனர்ஜியும் இருக்கும்ல. இது ஒரு பாஸ்ட் கனெக்ஷன் அண்ட் வந்து அதிகப்படியான ஒரு லவ் இருந்த ஒரு கனெக்ஷன். பட் டெம்பரரியாக யாரோ ஒருத்தங்க உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ மறுபடியும் வந்து அந்த லவ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. பார்க்கலாம். நான் இங்கே இதில் வந்து பெருசாக நெகட்டிவாக நான் பார்க்கல. ஏதோ டெம்பரரியாக ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் ஆகிருக்கு. அண்ட் மீண்டும் வந்து இதில் ஒரு தொடக்கம் கிடைக்குமா, தொடக்கம் மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் யாரோ இருக்கிறாங்க. என்னதான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்து 2 பேரை வந்து செப்பரேஷன் ஆகியிருந்தாலும் இந்த பர்சன் வந்து மறுபடியும் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? மறுபடியும் வந்து அந்த லவ் வேணும், மறுபடியும் 2 பேரை மீட் பண்ணணும், ஒரு நல்ல குட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் இப்போ இருக்கிறாங்க. பாஸ்டில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீங்கள் ஓவராக அன்பு கொடுத்துருந்துருப்பீங்க, கண்டுக்காமல் கூட இருந்திருக்கலாம். மெயினாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறதுக்கு காரணம் ஒரு ஃபீமேல் பர்சனாக இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்டு ஒரு டெம்பரரியாக ஒரு பிரேக் நடந்திருக்கு. இப்போ மீண்டும் வந்து உங்கள் பர்சனுக்கு அந்த லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்காங்க உங்கள் பர்சன். அந்த ரொம்பவே வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பாண்டிங் இருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, பார்க்கலாம். மூணு கார்டு வந்திருக்கு. சம்திங் லாங் டிஸ்டன்ஸ் தான். மெசேஜை பார்க்கும்போதே தெரியுது. இதெல்லாம் அவங்க கற்பனைகள். மறுபடியும் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கற்பனைகள். ஏன்னா ஸ்டில் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. மறுபடியும் அந்த லவ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் எந்த பதிலும் சொல்லலை. முடிவெடுக்க முடியல. ஓகேவா? ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களால முடிவெடுக்க முடியல. அண்ட் வந்து அவங்க மனசில் இருக்கிற விஷயம் என்னென்னா அவங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, எந்த ஒரு பேச்சும் இல்லை, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் அவங்க என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு செய்தி வரும்
அதாவது உங்கள் சைட்லேருந்து ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஒரு இது லவ்வையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பாண்டிங் தான் இருந்துகிட்ருக்கு. இடையில ஏதாவது ஒரு பர்சன் என்ட்ரினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா, பிரேக் ஆகிட்டு இப்போ மறுபடியும் வந்து ரீகனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, சம்திங் வந்து உங்ககிட்டேருந்து அந்த ஆரம்பம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஸ்டில் முடிவு எதுவும் எடுக்கலை. உங்கள் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் அந்த பர்சனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம், கமிட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாயிலேருந்து வரணும் அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் வருது. ஓகே, இந்த ரீடிங் எடுத்தவங்களுக்கு ஸோ ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரணும், உங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு முடிவு வரணும், நீங்கள் நல்லதாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிறது அவங்க இன்டென்ஷனாக இருக்குது. இங்கே வந்து நெகட்டிவ்ங்கிற விஷயம் நான் எதுவும் பார்க்கல. ஒரே ஒரு விஷயம் தான் நான் நெகட்டிவ் பார்க்குறேன். அவங்க இந்த விஷயத்துலேருந்து, அதாவது இந்த லவ் பாண்டிங்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி தான். மறுபடியும் ஃபேமிலி, மறுபடியும் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அந்த பாஸ்ட்டு விஷயம் வந்து எனக்கு கிடைக்கணும், அந்த அன்பு கிடைக்கணும், ஃபேமிலியாக இருக்கணும், உங்களுக்கான ஒரு அத்தாரிட்டியை வந்து நான் எடுக்கணும், அதாவது உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் பண்ணணும், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வந்து நிறைவேற்றணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இன்டென்ஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஓகே, அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவங்களோட ஃபீலிங் ஆக்சுவலாக இதில் வந்து எமோஷ்னல் நிறையவே இருக்குது. கொஞ்சம் கூட எமோஷ்னல் இல்லைலாம் சொல்ல முடியாது. ஒரு சில நம்ம ரீடிங்கில் பார்க்கும்போது எமோஷ்னலே இருக்காது, அவங்க ஃபேமிலி விஷயம் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வரும். இதில் கண்டிப்பாக உங்களை பற்றின ஒரு எமோஷ்னல் இருக்க தான் செய்யுது. ஓகே, பட் ஏதோ ஒரு முடிவெடுக்க தெரியல, அவங்களால வந்து ஏதோ முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க லெஃப்டாக இருக்காங்க. பட் மறுபடியும் வந்து ரீகன்சில் ஆகணும், ஃபேமிலி பாண்டிங் இருக்கணும், ஒரு நல்ல ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் உங்கள் பர்சன் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. யூ ஆர் டூ நைஸ், ஐ டோன்ட் டிசர்வ் யுவர் கைண்ட்னஸ். ஓகேவா, ஏன்னா இந்த ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம், நீங்கள் அவ்வளோ அன்பை நீங்கள் கொடுத்துருந்துருக்கீங்க உங்கள் பர்சனுக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து சம்திங் ஒரு பிரேக் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த லவ்வை வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கலாம். பட் அவங்க அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க திங்க் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ கைண்ட்னஸ்னால் இவ்வளோ இரக்கமுள்ள ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க, நான் உன்னோட இரக்கமான ஒரு குணத்துக்கு வந்து நான் கரெக்டானவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீ ரொம்ப வந்து ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பர்சன், உன்னோட அந்த பர்சனாலிட்டிக்கு வந்து நான் வந்து தகுதியானவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு, பார்க்கலாம் வேறு ஏதாவது மெசேஜ் வருதா அப்படின்ட்டு. கரெக்ட், ஆல்ரெடி ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் சொன்ன விஷயம் தான், ஏதோ சம்திங் வந்து ஒருத்தங்க லெஃப்ட் ஆகியிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து மேபி பேசியிருக்க கூட செய்யலாம், பட் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்திருக்கலாம். அதான் அவங்க கேட்குறாங்க, ஹவு வுட் யூ எவர் ஃபார்கிவ் த மெஸ் ஐ ஹாவ் மேட். அதாவது நீ எப்படி என்ன மன்னிக்கிற, நான் ஏற்கனவே இதில் சொல்லும்போதே அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பேன். நீ எப்படி என்ன மன்னிக்கிற, நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனாலும் எப்படி உன்னால் வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஒரு மெஸ் மீன்ஸ் எப்படின்னா நிறைய தப்பு விஷயம் பண்ணுறது, அதாவது ஒரு புரட்டி போடுறது மாதிரி, நல்லா போயிட்டுருக்க ரிலேஷன்ஷிப்பை தாறுமாறாக ஆக்குறது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மீனிங்.
நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், எப்படி உன்னால் அதை மன்னிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்க ஐ வாண்ட் குவைட், இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா நான் இதில் பார்த்தேன்ல, ஐ வாண்ட் குவைட் அப்படிங்கிற விஷயத்த வந்து சாரி எல்லாம் கலைஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ரீடிங் எடுக்கும்போதே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஐ வாண்ட் குவைட்டுங்கிற ஒரு மெசேஜ் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி எனக்கு தெரியுது. உங்களை விட்டுட்டு அவங்க லெஃப்ட் ஆகிருந்துருக்கலாம், அந்த மெசேஜும் இதில் சேர்ந்து வருது. இல்லை நீங்கள் வந்து சம்திங் ஏதோ ஒரு அவங்க மேலே வந்து ஏதோ கோவம் இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அவங்க பர்சன் வந்து சொல்ல விரும்புகிறாங்க. இங்கே வந்து உங்களை வந்து அவங்க ரொம்ப நல்ல இடத்துல வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. எப்படி நீ இப்படி இருக்கிற, அதுதான் எப்படி நான் இவ்வளோ தப்பு பண்ணுறேன், எப்படி உன்னால் மன்னிக்க முடியுது, ஏன் இப்படி நீ இப்படி இருக்கிற, எப்படி உன்னால் முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பைல்வான், உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க, என்ன மெசேஜஸ் சொல்லணும் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, பைல் 2க்கு போயிடலாம். அதெல்லாம் எடுத்துடலாம். பைல் 2 உங்களுக்கான ரீடிங். பார்க்கலாம் பைல் 2ல் உள்ள பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க, உங்கள் பற்றின ஏதாவது ஒரு தாட் இருக்கா, இல்லை அவங்க லைஃப் பற்றின ஒரு தாட் இருக்கா, என்ன அவங்க மனசில் நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? பைல் 2 எம்ப்ரஸ். ஸ்டார்டிங்லேயே நல்ல கார்டு வருது. உங்கள் பர்சன் வந்து உங்களை ஒரு குயின் மேலே தான் பார்க்குறாங்க. உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கு. நீங்கள் மேபி வந்து 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே வந்து எம்ப்ரஸ் கார்டு தான் வந்திருக்கு. உங்களை வந்து ஒரு ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு மதர் பாண்டிங், உங்கள்கிட்ட வந்து ஒரு அன்பை எதிர்பார்த்துருக்காங்க. அந்த மதரோட நேச்சர் குணம் வந்து உங்ககிட்ட இருந்திருக்கும். அந்த அன்பு, மதர் மாதிரி இருக்கிற அந்த அன்பான ஒரு குணம் இருக்குது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. அண்ட் ஒரு குயின் மாதிரி, ஒரு குயின்னா எப்படின்னா ஒரு கம்பீரமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றியும் தாட் இருக்கலாம். அண்ட் உங்கள் மதரோட அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் தெரியுது. பார்க்கலாம் இது வந்து உங்களை பற்றி சொல்கிறாங்களா, இல்லை அவங்க மதரை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. Queen of Swords, Page of Pentacles. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் மதரை பற்றின தாட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னதான் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவங்க மதரோட பேச்சை வந்து உங்கள் பர்சன் வந்து அதிகமாக கேட்குற ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் டேட் பண்ணுறது வந்து மேரிடான பர்சனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிருக்கும், அவங்கள கூட நீங்கள் டேட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஏன்னா 2 பேர் இருக்காங்க. ஓகே, சாரி, கிங் ஆஃப் சோர்ட்ஸ். வெயிட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுக்கலன்னா, அவங்க மதரோட பேச்சு கேட்டு தான் வந்து அவங்க எதுவுமே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனாலுமே வந்து அவங்க மதரோட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, மதரோட அந்த அனுமதி இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்த தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. அண்ட் உங்களுக்குள்ளே வந்து ஒரு கிளாஷஸ் ஏதாவது போயிட்டு இருந்தா, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை அந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தால் அதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நியூ பிகினிங். இது வரைக்கும் வந்து ஏதாவது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு வந்து ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் அவங்க இருக்கிறாங்க. அண்டு மதர் வந்து சொல்கிற விஷயத்தையும் வந்து ஏற்றுக்கணும். அதாவது உங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, அண்டு மதரையும் வந்து விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகே,
ஓகே. நான் சொன்ன மாதிரி தான். இந்த பைல் 2 செலக்ட் பண்ணவங்க வந்து உங்க பெர்சன் கொஞ்சம் ஜக்லிங் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெர்சன் லைஃப்ல இருக்கலாம். நீங்க வந்து இன்னொரு பெர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல வந்து அவங்க மதர் அண்ட் நீங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு அவங்க ஜக்லிங் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறதுன்னே எனக்கு தெரியல. என் ஃபேமிலி பெர்சனுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் குடுக்குறதா, இல்ல உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் குடுக்குறதா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க போயிட்டுருக்கு. 2யும் வந்து மெயின்டெயின் பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. ஓகேவா? அண்ட் வந்து வேற ஒருத்தவங்க கண்ட்ரோல் படி தான் அவங்க இருக்கிறாங்க. வெயிட். மெசேஜ் ரொம்ப கம்மியாக தான் வருது. மேபி 2 பேருமே வந்து காண்டாக்டில் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ இங்கே 2 ரிலேஷன்ஷிப் மேக்ஸிமம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பெருசாக வந்து ஒரு கனெக்ஷன் இல்லை. மதர் ஆர் வந்து நீங்கள், இல்லை வந்து நீங்கள் ஆர் அதர் பர்சன். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. 2 பேருக்கு இடையில வந்து உங்கள் பர்சன் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அது மதராக இருக்கலாம், இல்லை வந்து வேற ஒரு பர்சனாக இருக்கலாம். வேற ஒரு பர்சன் அண்ட் வந்து நீங்கள். ஓகேவா? அவங்களுக்கு யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது விஷயம் தெரியல. ரொம்ப ஜக்லிங் ஆகுறாங்க. அந்த பர்சனுக்கா இல்லை உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் திருப்பி திருப்பி போய் அவங்கக்கிட்ட பேசினாலும் வந்து ஏதோ வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒருத்தங்க வந்து செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் அதான் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடலை. இன்னொருத்தவங்க வந்து அந்த பர்சனுக்காக அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த பர்சன் எப்படின்னா, எஃபெக்ட் போடாத அந்த பர்சனை தான் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க. தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. 3 பேரும் வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ்வாக இருக்கிறதுக்கான ஒரு நிறைய விஷயம் இருக்குது. இல்லை ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன், உங்கள் மதர், நீங்கள் அண்ட் உங்கள் பர்சன், இல்லை வந்து வேற ஒரு பர்சன், நீங்கள் அண்ட் அந்த உங்கள் பர்சன். இப்போ இப்படி தான் அந்த சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. வேற ஒரு பர்சனுக்காக வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வராதாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு நல்ல ஆரம்பம் நடக்காதா, ஒரு மெசேஜ் வராதா, ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வந்து நடந்துராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக யாரோ ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எல்லாமே வந்து சால்வ் ஆகிறாதா அப்படிங்கிறதுக்காக யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சோர்ஸ் இதில் லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. சம்திங் வந்து நீங்கள் மேரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுவும் அந்த தேர்ட் பார்ட்டினால வந்து அந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் மேலும் மேலும் வந்து எல்லாமே சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து ஜக்லிங் ஆகிட்டுருக்காங்க. யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் வந்து ஜக்லிங் ஆன மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ ஒருத்தவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல நியூஸ் வராதா, மறுபடியும் பேச மாட்டாங்களா பழையபடி, எல்லாமே கரெக்ட் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் மறுபடியும் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலாம், ஹாப்பியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. நிறைய கடவுள் நிறைய விஷயம் போயிட்டு இருந்திருக்கு உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில். ஆக்சுவலாக இந்த 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பெருசாக வந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ராங்காக இல்லை, அதுதான் காரணம். ஒரு ஸ்டேபிள் இல்லை, ஜக்லிங் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தங்களை வந்து காயப்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. உங்கள் பர்சன் சைடில் தான் மேக்ஸிமம் இருக்கலாம், இல்லை உங்கள் சைடில் இருக்கலாம். ஓகே. பட் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, மறுபடியும் வந்து எல்லாம் வந்து சரியாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக. எஸ், அதே தான். மறுபடியும் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிட மாட்டாங்களா, மறுபடியும் வந்து ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக வந்து மாற மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே.
வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய மெசேஜ் வருது. ஸோ இதான் காரணம். இங்கே மல்டிபிள் எனர்ஜி எனக்கு தெரியுது. ஓகேவா? அவங்க பர்சனல் லைஃப்பில் 2 பேர் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள், இன்னொரு பர்சன் அண்ட் நிறைய பேர் இன்வால்வ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது. அது மேரிடான பர்சனாக இருக்கலாம். மேக்ஸிமம் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து மேரிடான ஒரு பர்சனாக இருக்கலாம். மேரிடாகி ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் எப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் உங்கள் பர்சன் அண்ட் அதர் பர்சன் இருக்கிறீங்க. உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இன்னொரு பர்சனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா? அது பாஸ்ட் விஷயமா இருக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் வந்து சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தெரியுது. பட் இப்போ நீங்கள் என்னென்னா, இல்லை வேற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, உங்கள் லைஃப்லேயும் வந்து சில விஷயங்கள் சரி இல்லை. நீங்களும் வந்து மேரிடான பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சனுமே வந்து ஒரு மேரிடான பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து சிங்கிள் பர்சனாக இருக்கலாம். உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வேற ஒருத்தங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ மறுபடியும் வந்து உங்ககிட்ட வந்து நெருங்கும் போது ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது, இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. வேறு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இது நிறைய எனர்ஜி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது, மதர் இன்வால்மெண்ட் இருக்குது, அதர் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்குது, ஃபேமிலி இன்வால்மெண்ட், தேர்ட் பார்ட்டி ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குது, மல்டிபிள் எனர்ஜி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து கரண்ட் எனர்ஜி படி யாரோ ஒருத்தங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் இன்னொருத்தங்க எப்படின்னா அந்த ஆஃபரை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. ஓகே, இது வந்து உங்கள் பர்சனோட மெசேஜ் மாதிரி எனக்கு தெரியுது. மேபி ஓகே, அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த அன்பை கொடுத்துருந்துருப்பீங்க பாஸ்டில். இப்போ வந்து நீங்கள் வேறு ஆப்ஷன் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வை இஸ் இட் தட் யூ லவ் மீ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீ ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்குறாங்க. ஐ வாண்ட் குவைட். இந்த மெசேஜ் வந்து பைல் 1க்கும் வந்திருந்து. 2 மெசேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஏன்னா அந்த இதுலேயும் வந்து யாரோ ஒருத்தங்க லெஃப்ட் ஆகிட்டு மறுபடியும் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் அப்படி தான். பட் அது வேறு மாதிரியான ஒரு கதை, இது வந்து வேற ஒரு மாதிரியான கதை. ஓகே, இதில் வந்து மேரிடான பர்சன் வந்து நிறைய இன்வால்மெண்ட் இருக்குது, மதர் இன்வால்மெண்ட் இருக்குது, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து அந்த மாதிரி இல்லை அவ்வளோவா. இதில் ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ பாஸ்டில் அவங்க வந்து உங்களை விட்டு குவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, நீ ஏன் இவ்வளோ லவ் பண்ணுன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? பட் உங்கள் மேலே சம்திங் வந்து ஒரு கோபத்துலேயும் இருக்கிறாங்க. ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த கேள்வியை வந்து உங்கள் பர்சன்ட்ட கேட்குறதா இருக்கலாம். வை டூ ஐ டிசர்வ் சம் ஒன் லைக் யூ? அதாவது நான் எதுக்கு ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கேட்கலாம். அதனால தான் வந்து இதில் குயின் ஆஃப் சோர்ட்ஸ் வந்து வேற ஒரு ஆப்ஷனை தேடி போகிற மாதிரி ஒரு மெசேஜ் கூட வந்திருந்து. ஒருவேளை அது உங்களோட மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு ஒன்றை செலக்ட் பண்ணணும்? ஆமாம், நான் வந்து ஒன்றை லவ் பண்ணேன், பட் எதுக்கு நான் இனி வந்து ஒன்றை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, இது மாறலாம், ஏன்னா இது கலெக்டிவ் எனர்ஜி. உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுங்க. வேறு ஏதாவது மெசேஜ் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏகப்பட்ட மெசேஜ். சேம் மெசேஜ். ஹவு வுட் யூ எவர் ஃபார்கிவ் த மிஸ் ஐ ஹவ் மேட்? அதாவது நீ எப்படி வந்து நான் பண்ண தப்பெல்லாம் வந்து நீ மன்னிக்கிற அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட கேட்குறாங்க. இதே மெசேஜ் வந்து பைல் 1க்கும் வந்துருந்து. சேம் சிச்சுவேஷன், பட் வந்து ஸ்டோரி வேறு. ஓகே, ஸோ போத் சைடு வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை இல்லை வந்து உங்கள் பர்சன் வந்து அதிகப்படியாக ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மன்னிச்சிட்டே இருந்திருக்கீங்க. ஒரு கட்டத்தில் வந்து இல்லை, நான் எதுக்கு உன்ன மாதிரி ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்துக்கு வந்துட்டீங்க. ஓகேவா? அதுதான் இப்போது எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறது தான் இது. ஓகே, பைல் 2 இதுதான் உங்களுக்கான மெசேஜ். உங்கள் பர்சன் என்ன
உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? சம்திங் உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் வந்து இப்போ மறுபடியும் உங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு அவங்க வரும்போது இப்போ நீங்கள் ரெடியாக இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, நீங்கள் தான் இப்போ ரெடியாக இல்லை. நீங்கள் அதர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஓகே 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 எல்லாருக்கும் பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் அந்த பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர்.